ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல யூபிஎஸ்ல இருந்து மெராக்கி வழியா டிவி இது கம்ப்யூட்டர்ல 10 கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நான் வந்து தெளிவா சொல்றேன். கொஞ்சம் புரியலன்னா நீங்க இடம் வச்சு கேட்கலாம். சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்ல இருந்து பவர் சப்ளை இருக்கிற 10 கம்ப்யூட்டருக்கு அப்புறம் வந்து மெராக்கி, டி-லிங்க் இதுக்கெல்லாம் வந்து அசெட். இதுக்கெல்லாம் வந்து எப்படி பவர் சப்ளை ஃபர்ஸ்ட் போகுது? கரண்ட் கரண்ட் எப்படி குடுத்துருக்காங்க? அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து நெட்வொர்க் குடுத்துருக்காங்க? அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த உங்கள ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நெட்வொர்க் சரியா? இதுக்கு முன்னாடி கரண்ட் சப்ளைலாம் எப்படிலாம் வந்து கம்ப்யூட்டர் குடுத்துருக்காங்க? மிராக்கிக்கு எப்படி கரண்ட் சப்ளை போகுது? நீங்க கரண்ட் சப்ளைன்னா எப்படி நீங்க வந்து அது நான் டெக்னிக்கல் அதாவது பவர் சப்ளை தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்கள புரியறதுக்காக வந்து இது கரண்ட் சப்ளைன்னு சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க கீழ யூபிஎஸ் இருக்கு பாருங்களேன். அந்த யூபிஎஸ்க்கு பவர் சப்ளை குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது மேல இருக்கிற ப்ரொஜெக்டருக்கு பவர் சப்ளை குடுத்துருப்பாங்க. அந்த டி-லிங்க் மேல 24 போர்ட் சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கரண்ட் சப்ளை குடுத்துருப்பாங்க. அப்புறம் இப்ப அதுக்கு மேல இருக்கிற மெராகிக்கு கரண்ட் சப்ளை குடுத்துருப்பாங்க. இது எல்லாம் வந்து ஒரு அசெட். இதுக்கெல்லாம் வந்து பவர் குடுத்தா தான் ஆன் ஆகும். கரண்ட் வந்தா தான் ஆன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் போகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த யூபிஎஸ்க்கு மேல இருக்கு பார்த்தீங்களா, யூபிஎஸ் ஒவ்வொரு ஹைடெக் லேப்லயும் யூபிஎஸ்க்கு மேல ஒரு எம்சிபி ஒண்ணு வச்சிருப்பாங்க. 4 போல்ன்னு சொல்லுவாங்க. 4 எம்சிபி இருக்கும். 4 பின் மாரி இருக்கும். அதுல 4 போல் எம்சிபி அது. அதுல ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 2 தான் வந்து இன்கமிங் பவர் சப்ளை மீட்டர்ல இருந்து குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து நம்ம வந்து ஆரம்பத்துல நீங்க உங்களுக்கு சொல்லியிருப்போம். அத வந்து 3 பேஸ் சப்ளை, 3 பேஸ் சப்ளைன்னு சொல்லியிருப்பாங்க. கேக்கல. இப்ப கேக்குதா? வீட்டுக்கு போட்டீங்களா? இதான் வீட்ல இருக்கு. நீங்க ஏதாவது வீட்ல இருக்கு. ஸ்பீக்கர் ஆஃப் நான் ஏர்போன்ல 3 பேஸ் சப்ளை, 3 பேஸ் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அது வந்து 3 பேஸ் சப்ளை கிடையாது. அது வந்து 4 ஸ்கொயர் எம் ஒயர் தான். 4 ஸ்கொயர் எம் ஒயர் தான் கேபிள் தான் அப்படி சொல்லுவாங்க. அதோடைய வீடியோ, அதனுடைய எஸ்ஓபி அதெல்லாம் டயகிராம்லாம் உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறோம். நீங்க அதன்படி தான் ம். பேசுறது கேட்டுதான்னு கேளுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது கேட்டதுன்னா கொஞ்சம் தம்ஸ் அப் குடுங்க. கேக்குது. குடுக்குறோம். தேங்க் யூ, தேங்க் யூ. இந்த 4 ஸ்க்ரோம் கேபிள் தான் வந்து அந்த எம்சிபியுடைய அந்த 4 போல் பின் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து 2 ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 2 இதுல வந்து இன்கமிங் குடுத்துருப்பாங்க வயரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் சி, நியூட்ரல்ன்னு சொல்லிட்டு மீட்டர் பாக்ஸ்ல இருந்து வந்திருக்கும். அது ஸ்கூல் சைடே பண்ணிட்டாங்க. அது பக்கத்துல இருக்கிற 2 எம்சிபி இருக்கு பார்த்தீங்களா? அது 2 பின் மாரி இருக்கு இல்லையா? அதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு, அந்த கீழ யூபிஎஸ் பக்கத்திலேயே வந்து ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க பாருங்களேன். ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல குடுத்துருப்பாங்க. அதனுடைய அவுட்புட் வந்து எடுத்துட்டு தான் யுபிஎஸ்சி குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யுபிஎஸ்சி வந்து ஆன் ஆயிரும். அந்த யுபிஎஸ்சில வந்து கரண்ட் போனா பவர் குடுக்குறதுக்காக ஒரு 14 பேட்டரி 14 பேட்டரி 26 ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க. அது 26 ஏஹெச். அந்த 24 ஏஹெச் உள்ள பேட்டரி 14 நம்பர் அந்த யுபிஎஸ் ஓட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த யுபிஎஸ் உடைய அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு, பக்கத்திலேயே வந்து ஒரு பிளக் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லன்னா நேரா வந்து அந்த ரேக்குக்கு போகும். மேல 9U ரேக் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 9U ரேக்ல இருக்கும். அந்த 9U ரேக்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, அங்க ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்என்எல் மோடம் இருக்கும். அந்த டயகிராம் பாருங்க. இன்டர்நெட் ரூட்டர்ன்னு ஒரு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இன்டர்நெட் ரூட்டர் தான் வந்து பிஎஸ்என்எல் மோடம். அது வந்து இந்த 9U ரேக்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிராக்கி இருக்கும். நம்ம குடுக்குற அந்த சிஸ்கோ மிராக்கின்னு ஒண்ணு இருக்கும். அது குடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 24 போர்ட் உள்ள சுவிட்ச் டி-லிங்க்ன்னு சொல்லும் பார்த்தீங்களா? 24 போர்ட் சுவிட்ச் அது வந்து அந்த 9U ரேக்ல இருக்கும். இந்த 3மே வந்து அங்க அந்த 9U ரேக்ல இருக்கும். சரியா? அதுக்கப்புறமா கீழ நீங்க உட்கார்ந்திருக்கிற 10 கம்ப்யூட்டர் நம்ம ஸ்டூடண்ட் சொல்லிக் குடுக்குற அந்த 10 கம்ப்யூட்டர் இருக்கும். வரிசையா வந்து பவர் சப்ளை குடுத்திருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த யுபிஎஸ் வழியா தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 10 கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல மேல ப்ரொஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து எந்த எந்த ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு HDMI கேபிள் பிவிசி பைப் வழியா போட்டு, அந்த சீலிங்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர். அதுக்கு வந்து இந்த கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் வந்து பவர் சப்ளை போகும். இப்ப இங்க எல்லாமே வந்து கரண்ட் சப்ளை போயிருக்கு. அதேபோல பக்கத்துல வந்து அந்த ரேக்குக்கு கீழ அதுல நியரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபி கேமரா அந்த சர்வேலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எல்லாம் வந்து எங்க இருக்குன்னா, பவர் சப்ளை குடுக்கணும் இல்லையா? அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுபிஎஸ் வழியா தான் போகுது. 10 கம்ப்யூட்டரு, அப்புறம் 9U ரேக்குக்கு, அந்த ப்ரொஜெக்டருக்கு எல்லாமே வந்து இந்த யுபிஎஸ் வழியா தான் போகும்.
ஒரு சில ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து யூபிஎஸ் வழியா போகாம டைரக்ட்டா குடுத்துருப்பாங்க. ஏன்னா, அது யூபிஎஸ் வந்து ஒரு ரொம்ப நேரம் வந்து பேக்கப் இருக்காதுன்றதுக்காக டைரக்ட்டா ஒரு சில ஸ்கூல்ல யூபிஎஸ் வழியா குடுக்காம டைரக்ட்டா பவர் சப்ளை குடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப வந்து இதுக்கு எல்லாமே பவர் சப்ளை போகுது. ஒரு பவர் போயிருச்சு, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பவர் போச்சுன்னா, அதுக்கு வந்து பேட்டரி பேக்கப் அந்த யூபிஎஸ் உடைய பேட்டரி வந்து பேக்கப் குடுக்கும். இதுக்கு எல்லாமே கரண்ட் சப்ளை போகுது. இதுக்கு வந்து கரண்ட் சப்ளை இல்ல அப்டின்னா என்ன ரீசன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து எல்லாம் ஃபேனு, லைட் எல்லாமே வந்து ஸ்கூல்ல இருந்து குடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த யூபிஎஸ் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம குடுக்குற அந்த ஹைடெக் லேப்க்கு மட்டும் தான் அந்த யூபிஎஸ் சப்ளை குடுத்துருப்பாங்க. செப்பரேட்டா இருக்கும். ஆனா, இந்த கிளாஸ்ல வந்து இருக்கிற மேல இருக்கிற டியூப் லைட்டு, ஃபேனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து டைரக்ட்டா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த யூபிஎஸ்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? இப்ப வந்து இந்த யூபிஎஸ்ஸ வந்து ஆன் பண்ண உடனே, மேல இருக்க அந்த எம்சிபி ஆன் பண்ண உடனே, யூபிஎஸ்ஸுக்கு பவர் சப்ளை வந்துரும். அந்த யூபிஎஸ்ஸ பவர் சப்ளை ஆன் பண்ண உடனே, எங்கெங்கலாம் பவர் சப்ளை போகும்? அந்த 900 ரேக்குக்கு மேல வந்து பவர் சப்ளை போகும். அதுக்கு மேல அந்த 900 ரேக்குக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பிடியூன்னு சொல்லுவாங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டு. பிடியூ. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட். ஒரு சிகப்பு கலர்ல ஒரு சின்ன ஸ்விட்ச் இருக்கும். ரெட் கலர்ல. அதோட சேர்த்து பிளக் பாயிண்ட் இருக்கும். அந்த பிளக் பாயிண்ட்ல அந்த பிஎஸ்என்எல் இன்டர்நெட்காரங்க குடுக்குற அந்த மோடம் உள்ள இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து பவர் சப்ளை அந்த பிடியூலருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குடுத்த மெராக்கி, சிஸ்கோ மெராக்கின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மெராக்கியோட அதனுடைய அடாப்டர் இருக்கும். பெரிய ஒரு அடாப்டர் இருக்கும். அந்த அடாப்டரோட சேர்ந்து அந்த பிளக் பாயிண்ட்ல சொருகியிருப்பாங்க. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா, 15 ஆம்ப்ஸ் பெரிய டாப் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். 15 ஆம்ப்ஸ். ஆனா, அந்த பிளக் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன 5 ஆம்ப்ஸா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிடியூசர் ஒரு பிளக் மாரியே இருக்கும். ஒரு சிவப்பு கலரும், மஞ்சள் கலரும் சேர்ந்த மாரி ஒரு ரிடியூசர் இருக்கும். அதுக்கு பேர் ரிடியூசர். அது வந்து அந்த பிளக் 15 ஆம்ப்ஸ் டாப் அதுல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த 5 ஆம்ப்ஸ்ல அந்த பிடியூல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப மிராக்கிக்கு பவர் சப்ளை வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழ இருக்கிற வந்து இந்த 24 போர்ட் சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிடில்ல பெர்மனன்ட்டா பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 900 ரேக்ல. அதுக்கு பவர் சப்ளை குடுத்திருப்பாங்க. அது எங்கருந்து எடுத்திருக்காங்கன்னா, அந்த பிடியூ. ஆக மொத்தம் அந்த 900 ரேக்ல இன்டர்நெட் மோடத்துக்கு பவர் சப்ளை குடுக்க வேண்டியது அந்த பிடியூ தான். மிராக்கிக்கும் அதுதான். அதேபோல டீலிங்க் சுவிட்சுக்கு 3 அந்த 3 அ எக்யூப்மென்ட்க்கும் பவர் சப்ளை அந்த 900 ரேக்குக்குள்ள இருக்கிற பிடியூலருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க 10 கம்ப்யூட்டருக்கும் அந்த யூபிஎஸ்ல இருந்து நம்ம டேபிள் பக்கத்துல இருக்கிற கீழ வரிசையா அதுக்கு வந்து ஒரு 2 பிளக்கு, ஒரு ஸ்விட்ச் வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மானிட்டருக்கு ஒரு பிளக் இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிக்கு ஒரு பிளக் இருக்கும். ஸ்விட்சும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல ப்ரொஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து அதே ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் பக்கத்துல இருந்து அதுக்கு பவர் சப்ளை கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் பவர் சப்ளை. கரண்ட் சப்ளை எல்லாத்துக்கும் போயிருச்சு. இப்ப வந்து இதுக்கு இன்டர்நெட் எப்படி குடுத்துருக்காங்க? பவர் சப்ளை இந்த அசட்டுக்குலாம் வந்து குடுத்தாச்சு. இதுக்கு வந்து இன்டர்நெட் எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த 900 ரேக்ல பிஎஸ்என்எல் மோடம் இருக்கு இல்லையா? அந்த மோடத்துல இருந்து ஒரு சின்ன பேட்ச் கார்டு, கேட்சிஸ் கேபிள வந்து 2 பக்கம் ஜாக் போட்டு, ஒரு சின்ன பேட்ச் கார்டு அந்த பிஎஸ்என்எல் ரூட்டர்காரன் குடுக்கும்போதே குடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்கூல்ல முன்னாடி ஆரம்பத்துலலாம் வந்து அந்த மோடம் குடுக்கும்போதே அந்த பேட்ச் கார்டோட குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் மயிலாடுதுறை, ஆ ராமநாதபுரம், கரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆரம்பத்துல பிகினிங்ல வந்து பிஎஸ்என்எல் காரங்க குடுக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளே வந்து குடுத்தோம். ஒரு சின்ன பேட்ச் கார்டு. அந்த பிஎஸ்என்எல் மோடத்தோட ஒரு சின்ன பேட்ச் கார்டு, கேட்சிஸ் கேபிள் 2 பக்கம் ஜாக் போட்டிருப்பாங்க. அது வந்து அந்த 9 ரேக்குக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த மோடம் வச்சுட்டு, அதுக்கு வந்து பவர் சப்ளையும் குடுத்திருப்பாங்க. அந்த சின்ன பேட்ச் கார்டு எடுத்துட்டு போய் எங்க குடுத்திருப்பாங்கன்னா, நம்முடைய சிஸ்கோ மிராக்கியோட முதல் போர்ட்ல குடுத்திருப்பாங்க. சிஸ்கோவுடைய மிராக்கியோட முதல் போர்ட்ல குடுத்திருப்பாங்க. அப்ப வந்து இன்டர்நெட் வந்துருச்சு. அந்த கேட்சிஸ் கேபிள் பேட்ச் கார்டும் வந்து குடுத்துட்டாங்க. அதோட மிராக்கியோட ஃபர்ஸ்ட் போர்ட்டுக்கு குடுத்தாச்சு. இப்ப இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுதா? இல்லையா? எப்படி அந்த மிராக்கிக்கு பவர் சப்ளை அது இன்டர்நெட் வந்திருக்கா? இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மிராக்கில வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண உடனே ஒரு பச்சை கலர் லைட் எரியும். ஒரு சின்ன பிளிங்க் எரிஞ்சுட்டே இருக்கும். அப்புறம் ஆரஞ்சு கலரு, அப்படி மாரி ரெட் கலரு, இப்படி மாரி மாறி மாறி வந்து கலர் வந்து ஒரு அந்த சிகப்பு, ரெட்டு, சிகப்பு, பச்சை, அந்த மாரி ஒரு ஆரஞ்சு இந்த மாரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். நீங்க பச்சை கலர் எரிஞ்ச உடனே நம்ம நார்மலா கிரீன் கலர் வந்து எரிஞ்சதுன்னா அவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைப்போம். அங்க வந்து மிராக்கிய பொறுத்தவரையில அப்படி கிடையாது. ரெட் எரிஞ்சாலும் வந்து ஒர்க் ஆகல இன்டர்நெட்டு.
கிரீன் எரிஞ்சாலும் வந்து ஒர்க் ஆகல நெட்டு, ஆரஞ்சு கலர் எரிஞ்சாலும் அது வந்து நெட்டு ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். சரி எண்ணெய் கலர்ல எரிஞ்சா அது நெட்டு கிடைக்குதுன்னு சொன்னா, அது ஒயிட் கலர்ல எரியும். அந்த மிராக்கியோடைய நீங்க அந்த கிரீன் எரிஞ்சாலும் வந்து நெட்டு கிடையாது, ஒர்க் ஆகல. ரெட் கலர் எரிஞ்சாலும் கிடையாது. ஆரஞ்சு கலர் எரிஞ்சாலும் நெட்டு கிடையாது. பியூர் ஒயிட்டா இருந்ததுன்னா, நெட்டு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். இப்ப வந்து இன்டர்நெட் வந்து மிராக்கி கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து 10 கம்ப்யூட்டருக்கு வந்து இன்டர்நெட் குடுக்கணும். அந்த 10 கம்ப்யூட்டருக்கு எப்படி இன்டர்நெட் போகணும்? அப்படின்னா, அதுல ஒரு பேட்ச் கார்டு எடுத்து 2வது மிராக்கியோடைய 2வது பேட்ச் கார்டு எடுத்துட்டு வந்து 24 போர்ட் இருக்கு இல்லையா? 24 போர்ட் டீலிங் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? அந்த ஸ்விட்ச்ல முதல் போர்ட்ல கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ண உடனே அந்த மிராக்கில் இருக்கிற இன்டர்நெட் வந்து நேரா அந்த 24 போர்ட் ஸ்விட்ச்ல இருக்கிற அந்த டீலிங்க் ஸ்விட்ச்ல வந்து அங்க இன்டர்நெட் கிடைச்சது. சரி டீலிங்க்ல வந்து இன்டர்நெட் கிடைச்சிருக்கா இல்லையா? மிராக்கில வந்து வெள்ளை கலர் எரிஞ்சா, ஒயிட் கலர் எரிஞ்சதுன்னா, அது வந்து இன்டர்நெட் கிடைச்சதுன்னு அர்த்தமே. டீலிங்க்ல வந்து என்ன கலர் எரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நார்மலா லைட் கிரீன் கலர் எரிஞ்சாலே அந்த டீலிங்குக்கு இன்டர்நெட் வந்ததுன்னு அர்த்தம். அந்த போர்ட்ல மட்டும் லைட் எரியும். ஒவ்வொரு போர்ட்லயும் லைட் எரியும். இப்போ ஒரு போர்ட்ல இன்டர்நெட் அந்த டீலிங்க் வந்து 24 போர்ட்ல இன்டர்நெட் வந்துருச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் 2வது போர்ட்ல இருந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் அந்த 10 கம்ப்யூட்டருக்கும் 10 கேபிள் லே பண்ணியிருப்பாங்க. 10 கேபிள் லே பண்ணியிருப்பாங்க. எங்க இருந்து டீலிங்க்ல இருந்து 2வது போர்ட்ல இருந்து 10 கேபிள் லே பண்ணி ஒவ்வொன்னும் வந்து கம்ப்யூட்டருக்கு பின்பக்கத்துல இருக்கிற ஒரு ஐஓ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஐஓ பாயிண்ட்க்கு பாக்ஸ்க்குள்ள கேபிள் லே பண்ணியிருப்பாங்க. அந்த டீலிங்க் ஸ்விட்ச்லயும் வந்து போர்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஜாக் வச்சு. அதோட அதர் முனை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு ஒவ்வொரு 10 கம்ப்யூட்டருக்கு பின்பக்கத்துல ஒரு ஐஓ பாயிண்ட் இருக்கும். அந்த ஐஓ பாயிண்ட்ல உள்ள அந்த ஜாக் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த 10 கம்ப்யூட்டருக்கும் அங்கிருந்து இன்டர்நெட் வந்துருச்சு. இப்ப வந்து அந்த ஐபி கேமரா இருக்கு இல்லையா? அந்த ஐபி கேமராவுக்கு வந்து எப்படி இன்டர்நெட் போகுதுன்னா, அந்த மிராக்கில இருந்து 11வது போர்ட் அப்படி இல்லன்னா 12வது போர்ட் 11த் போர்ட் அல்லது 12த் போர்ட் 11வது போர்ட் அல்லது 12வது போர்ட்ல வந்து அந்த ஐபி கேமரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஐபி கேமராவுக்கு இன்டர்நெட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டீலிங்க் இன்டர்நெட் வந்துருச்சு. அந்த டீலிங்க்ல இருந்து 10 கேபிள் வந்து லே பண்ணி அந்த 10 கம்ப்யூட்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி யூபிஎஸ்க்கு வந்து இங்க யூபிஎஸ் ஆன்ல இருக்கா இல்லையா? அது வந்து இன்டர்நெட் வழியா எப்படி பார்க்கறது CCCல ஒரு சென்ட்ரலைஸ்டா வந்து ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அதுக்கும் ஒரு இன்டர்நெட் கேபிள் லே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா, அதே டீலிங்க்ல ஸ்விட்ச்ல இருந்து கேபிள் எடுத்துட்டு வந்து 10 கம்ப்யூட்டருக்கு எப்படி லே பண்ணியிருக்காங்களோ கேபிள் வழியா, அதே போல கேட்சிசி அடிஷனலா ஒரு கேபிள் எடுத்துட்டு வந்து யுபிஎஸ்சி உடைய பின்பக்கத்துல இருக்கிற ஐஓ பாயிண்ட்க்கு குடுத்திருப்பாங்க. ஆக மொத்தம் ஹைடெக் லேப்ல பொறுத்தவரையில 11 ஐஓ பாயிண்ட் இருக்கும். அதே மாரி 11 கேபிள் வந்து இந்த டீலிங்க் ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 11 கேபிள் வந்து டீலிங்க்ல ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணிட்டு அதோடைய மறுமுனை வந்து 10 கம்ப்யூட்டருக்கு பின்னாடி இருக்கிற ஐஓ பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்த்து ஒரு கேபிள்ல யுபிஎஸ்சிக்கு பின்னாடி இருக்கிற ஐஓ பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் ஒவ்வொரு ஹைடெக் லேப்லயும் 10 கம்ப்யூட்டர் இருக்கிற லேப்ல 11 ஐஓ பாயிண்ட் இருக்கும். சரி அந்த 11 ஐஓ பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பேட்ச் கார்டு எப்படி வந்து அங்க மோடத்துல இருந்து ஒரு சின்ன பேட்ச் கார்டு போட்டு எப்படி மிராக்கில கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ, அதே போல கொஞ்சம் லென்த்தா அதோட கொஞ்சம் பெருசான பேட்ச் கார்ட எடுத்து அந்த ஐஓ பாயிண்ட்ல இருந்து யுபிஎஸ்சிக்கு பின்னாடி இருக்கிற ஐஓ பாயிண்ட்ல இருந்து சரி, கம்ப்யூட்டர் இருக்கிற 10 கம்ப்யூட்டருக்கு பின்னாடி ஐஓ பாயிண்ட்ல இருந்து ஒரு பேட்ச் கார்டு எடுத்து வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிபியூல உள்ள போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இன்டர்நெட் போர்ட் அந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மொத்தம் 10 சிபியூக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல யுபிஎஸ்சிக்கு பின்பக்கத்துல கனெக்ட் பண்றதுக்கு பேரு வந்து எஸ்என்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்என்எம்பி அப்படின்னு ஒரு போர்ட் சொல்லுவாங்க யுபிஎஸ்சிக்கு பின்னாடி. அதுல வந்து அந்த இன்டர்நெட் கேபிள கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேட்ச் கார்டு. ஆக மொத்தம் 10 கம்ப்யூட்டருக்கு ஒரு பேட்ச் கார்டு போட்டிருப்பாங்க. யுபிஎஸ்சிக்கு ஒரு பேட்ச் கார்டு போட்டிருப்பாங்க. ஆக மொத்தம் 11 பேட்ச் கார்டு வந்து அந்த ஒவ்வொரு ஹைடெக் லேப்லயும் பேட்ச் கார்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி இப்ப எல்லாம் வந்து எல்லா எக்யூப்மென்ட்டும் ஆன் பண்ணியாச்சு. பவர் இருக்கு. யுபிஎஸ் ஆன் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பவர் வந்துருச்சு. இப்ப இன்டர்நெட் வந்து 10 கம்ப்யூட்டருக்கு வந்துருச்சா இல்லையா எப்படி பார்க்கறது? அப்படின்னா மிராக்கிக்கு வந்து வெள்ளை கலர் எரிஞ்சா மிராக்கி இன்டர்நெட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து டீலிங்க்கு இன்டர்நெட் வந்துருச்சு. கிரீன் கலர் எரிஞ்சதுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 10 கம்ப்யூட்டர் ஐஓ பாயிண்ட் கேபிள் போட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒரு பேட்ச் கார்டு போட்டு
அந்த ஒவ்வொரு சிபியூலையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சிபியூ கனெக்ட் பண்ணினா மானிட்டர் ஆன் பண்ண உடனே, அதில வந்து லாகின் கேட்கும். அதில லாகின் பண்றது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸ்மால் லெட்டர்ல யூசர் நேம் வந்து யுடிசி கோடு, அண்டர்ஸ்கோர், அதோடைய லேப் ஐடி, அதுக்கப்புறம் வந்து கீழ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் வந்து எல்ட்ரா நாட் 1234. அது இப்போ உள்ள அந்த யுடிசி ஒவ்வொரு ஸ்கூலுடைய ஹைடெக் லேபுடைய யுடிசி கோடு போட்டு தான் லாகின் பண்ணணும். லோக்கல் ஐடியோ வேற எதையும் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா, அது வந்து லாகின் ஆகும். ஆனா வந்து இங்க ட்ரிபிள்-சில வந்து இங்க டேஷ்போர்ட்ல வந்து ரீச் ஆகாது. அதனால ஒவ்வொரு யுடிசி கோடு அந்தந்த ஸ்கூலோட யுடிசி கோடு தான் நீங்க லாகின் பண்ணணும். இப்போ வந்து ஒரே வந்து ஸ்கூல்ல ஒரு 2 ஹைடெக் லேப் இருக்கும். இல்ல 3 ஹைடெக் லேப் இருக்கும். 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், 9 வரைக்கும் இருக்கு ஹைடெக் லேப். இப்போ முதல் லேப்ல வந்து நீங்க அந்த ஸ்கூலோட யுடிசி கோட போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு HL01 போட்டு அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் 01 போடுவீங்க. திரும்ப வாட்டி ஒரு வாட்டி சொல்றேன். யுடிசி கோடு அண்டர்ஸ்கோர் H01 இது வந்து HL01 இது வந்து ஒரு லேப்ல இருக்கிற ஹைடெக் லேப் இருக்கிற யுடிசி கோட லாகின். 2வது லேப்ல இருக்கிற லாகின் எப்படின்னா, அதே யுடிசி கோடு அண்டர்ஸ்கோர் HL02 அப்படி ஆரம்பிச்சுட்டு முதல் சிஸ்டத்துக்கு 01, 2வது சிஸ்டத்துக்கு 02, 3வது சிஸ்டத்துக்கு 03 இப்படிமா வரிசையா 10 கம்ப்யூட்டருக்கு. இதே இது 3வது ஹைடெக் லேபுக்கு அதே போல ஸ்கூலோட யுடிசி கோடு அண்டர்ஸ்கோர் HL03 அண்டர்ஸ்கோர் 01ல இருந்து ஆரம்பிச்சு 10 கம்ப்யூட்டர். இதே இது 4வது லேபுக்கு அதே போல யுடிசி கோடு அண்டர்ஸ்கோர் HL04 அப்படி போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கிறணும். இந்த 10 கம்ப்யூட்டருமே வந்து இன்டர்நெட் குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரிபிள்-சில இங்க டேஷ்போர்ட்ல தெரியும். உங்க ஸ்கூல் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 10 கம்ப்யூட்டருமே இங்க வந்து ஆன் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இப்ப வந்து பிசிக்கலா பார்க்க போறோம். உங்க ட்ரிபிள்-சில இப்ப வந்து ஒரு அதே போல செட்டப் இங்க வச்சிருக்கிறோம் ஹைடெக் லேப். இந்த ஹைடெக் லேப் செட்டப் வந்து உங்களுக்கு யுபிஎஸ் வழியா பிசிக்கலா உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். அத நீங்க புரியறதுக்காக பார்த்துக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்மார்ட் கிளாஸ். இதே செட்டப் தான் ஸ்மார்ட் கிளாஸ்க்கும் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் சொல்லிக் குடுத்துருந்தோம். இதே போல தான் அங்க இருக்கிற மிராக்கி பார்த்தீங்கன்னா, ஹைடெக் லேப்ல வந்து 12 போர்ட் உள்ள மிராக்கி இருக்கும். இங்க அதுல வந்து இந்த வைஃபைலாம் இருக்காது. அதுல வந்து வைஃபைல கனெக்ட் பண்ண முடியாது. அதனால ஹைடெக் லேப்ல இருக்கிற மிராக்கிக்கு வந்து 12 போர்ட் இருக்கும். ஏரியல்ல இருக்காது. இதே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல ஒரு கருப்பு கலர்ல இருக்கும். அது வந்து சின்ன மிராக்கி. அதுல வந்து 5 போர்ட் உள்ளது இருக்குங்க. இதுல வந்து வைஃபை ஏரியல்லாம் இருக்கும். இதுல வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணுவோம். இதுல வந்து டிவி இருக்கிறதுனால இது வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்ப வந்து ஹைடெக் லேப் பிசிக்கலா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அது நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எப்படி பவர் சப்ளை வந்திருக்கு அப்படின்றத முதற்கொண்டு அந்த எம்சிபில இருந்து ஆரம்பிச்சு எப்படிலாம் பவர் சப்ளை போகுதுன்னு பிசிக்கலா உங்களுக்கு வீடியோ மூலமா காமிக்கிறேன். நீங்க தயவு செய்து கொஞ்சம் கவனமா அத பாருங்க. அது தெரியுதுங்களா? நீங்க இத குடுங்க. ரொம்ப கம்மி பண்ணல. அவரு
இப்ப பேசுங்க. இப்ப வீடியோ தெரியுதுங்களா? தெரிஞ்சதுன்னா இன்னொரு வாட்டி தம்ஸ் அப் குடுங்க. வெரி குட். இதுதான் வந்து எம்சிபி. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஹைடெக் லெவல்ல இருக்கிற எம்சிபி. இந்த ஃபர்ஸ்ட் 2ல தான் வந்து இபி மீட்டர்ல இருந்து கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் 2ல குடுத்திருப்பாங்க. 2வது வந்து இந்த 2வது இருக்கிற எம்சிபி 2 இருக்கு பாத்தீங்களா? அந்த 2 எம்சிபி வந்து நேரா எடுத்துட்டு வந்து யூபிஎஸ்க்கு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பின்பக்கமா குடுத்திருப்பாங்க. இதுதான் கீழ அடியில இருக்கிற ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். பாட்டத்துல இருக்கு பாருங்க. இதுதான் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். அதுல இருந்து பவர் சப்ளை எடுத்துட்டு வந்து இந்த யூபிஎஸ்க்கு குடுத்திருப்பாங்க. இந்த யூபிஎஸ் குடுத்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து எடுத்துட்டு வந்து திருப்பி இந்த பாருங்க அந்த ஜங்ஷன் மாதிரி போட்டு நேரா 10 கம்ப்யூட்டருக்கு குடுத்திருப்பாங்க. இது மாதிரி தான் 10 கம்ப்யூட்டருக்கும் வந்து குடுத்திருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வரிசையா இருக்கு. இது வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை. இதே போல தான் 10 கம்ப்யூட்டரும் குடுத்திருப்பாங்க. இத வந்து எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு பிளக் பாயிண்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் இருக்கு. இது மாதிரி ஒரு அடாப்டர் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து மானிட்டருக்குள்ள அடாப்டர். மானிட்டர் ஆன் பண்றதா இருந்தா இந்த மாதிரி அடாப்டர் வந்து இந்த பிளக்ல வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் அடாப்டர் மானிட்டருக்குள்ள பவர் சப்ளை. இது பாருங்க இது வந்து சிபிக்குள்ள பவர் சப்ளை. தெரியுதா? சிபிக்குள்ள பவர் சப்ளை, பவர் கார்டு. இது வந்து அந்த மாதிரி பிளக் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து மானிட்டருக்கு. இது சிபிக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிட்ச் இருக்கும். இதுல வந்து 2 இருக்கு. 2க்கு தனித்தனி சுவிட்ச் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு சுவிட்ச் போட்டு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சுவிட்ச் போட்டிருப்பாங்க. சரியா? இது பவர் சப்ளை வந்து நேரா மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சிபியுக்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சிபியு வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன பட்டன் தான் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி சிபியுல மிடில்ல ரைட் ஹேண்ட் சைடு சிபியுல ரைட் ஹேண்ட் சைடுல இது மாதிரி மிடில்ல ஒரு பட்டன் மாதிரியே தெரியாது. ஆனா வந்து ஒரு பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெடிக்கல் டீச்சர். மெடிக்கல் டீச்சர். வேற ஏதாவது பத்தி ஆனா இதுதான் ஆனா ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. இந்த பாருங்க. இது மாதிரி மிடில்ல ஒரு சின்ன பிளிங்க் இருக்குது பாருங்க லைட்டு. இத பிரஸ் பண்ண உடனே இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது பாருங்க. இது ஆன் ஆனா இங்க வந்து ஆன் ஆயிருச்சு. அதே போல இங்க சிபியுலயும் மானிட்டர்லயும் இந்த மாதிரி இத பிரஸ் பண்ணா ஏற்கனவே ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ஆன் பண்றது. சரியா? இதுதான் பவர் சப்ளை. இது வந்து சிபியூக்கு ஆன் பண்றது, மானிட்டர் ஆன் பண்றது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா 10 கம்ப்யூட்டருக்கும் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து பவர் சப்ளை. சரியா? இப்போ வந்து இன்டர்நெட் எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா அது காமிக்கிறேன் வாங்க. பாத்துங்க. அந்த யூபிஎஸ்ல இருந்து வர சப்ளை இங்க பாருங்க இந்த மாதிரி பிளக் வச்சிருக்காங்களா? இதுதான் யூபிஎஸ்ல இருந்து வர அந்த 900 ரேக்குக்கு போற பவர் சப்ளை. இதுல இருந்து ஒரு பவர் கார்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த பவர் கார்டு போட்டு நேரா 900 ரேக்ல அந்த பிடியூன்னு சொன்ன பாத்தீங்களா? அதான் பிடியூ. மேல சிவப்பு கலர் ரெட் கலர் எரியுதா சுவிட்ச். அதுல சாக்கெட்டா இருக்கு பாருங்க. பவர் சாக்கெட் இருக்கா? இதுதான் பிடியூ. சிவப்பு கலர் சுவிட்ச் இருக்கிறது பிடியூ, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பவர் சப்ளை இந்த யூபிஎஸ் சப்ளைல இருந்து நேரா அங்க கொடுத்திருப்பாங்க. இப்போ பாருங்க இது வந்து பிஎஸ்என்எல் மாடலுக்கு வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. 2வது நம்மளுடைய மிராக்கி சிஸ்கோட மிராக்கி இந்த இருக்கு பாருங்க. இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளது. ஹைடெக் லேபுக்கு இங்க இல்ல உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுதான் வந்து ஹைடெக் லேபுடைய மிராக்கி. இங்க உள்ள வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ்க்குள்ள மிராக்கி இருக்கு. இது வந்து ஹைடெக் லேபுடைய மிராக்கி. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பொசிஷன்ல பின்பக்கம் இந்த பின்பக்கமா வச்சிருக்கு. இது ஃப்ரண்ட்ல இருக்கும். கார்டு எல்லாம் வந்து இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ வந்து இந்த பிடியு வந்து சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம மிராக்கியோட ஒரு அடாப்டர் இருக்கும். அடாப்டர் ஒரு 15 ஆம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? டாப் வந்து பெருசா இருக்கும். ஒரு பக்கத்திலேயே ஒரு ரிடியூசர் இருக்கு பாத்தீங்களா? அந்த பிளக் போட்டுருக்காங்களா ரிடியூசர். அது ஒயிட் கலர்ல மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் இருக்குல்ல? இதுதான் வந்து இதுதான் வந்து அந்த ரிடியூசர் சொல்லுவாங்க. ரிடியூசர் அதுக்கு மேல வந்து நம்மளுடைய மிராக்கியோட அடாப்டரை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதோட டாப் வந்து பெருசா இருக்கு பாருங்க. டாப் வந்து பெருசா இருக்கு. அதனால வந்து ரிடியூசர் போட்டு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சில ஸ்கூல்ல வந்து அப்படியே வந்து சொருகி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி சொருக கூடாது. வயரை கட் பண்ணிட்டு பிளக்க வந்து அதுல சொருகி விட்டுருப்பாங்க வயரா. அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க நம்ம மாத்தி விட்டுருவோம். சரியா? இப்போ இந்த பவர் சப்ளை வந்து மிராக்கிக்கு வந்துருச்சு. அந்த டீலிங்க் சுவிட்ச் இதுதான் 24 போர்ட் சுவிட்சோட டீலிங்க் இதுதான். டீலிங்க் எழுதிருக்கீங்களா? 24 போர்ட் சுவிட்ச். இதுக்கு வந்து பவர் சப்ளை இந்த பிடியோல இருந்து எடுத்திருப்பாங்க. ஆக மொத்தம் 3க்குமே கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்எல் மாடத்துக்கு, மிராக்கிக்கு, டீலிங் சுவிட்சுக்கு வந்து பவர் சப்ளை இருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க இன்டர்நெட் கனெக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் போர்ட். இந்த ஃபர்ஸ்ட் போர்ட்ல மோடத்துல இருந்து வர்ற அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இந்த கேட்சிஸ் கேபிள் மூலமா இதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 கம்ப்யூட்டர் இருக்கு பாத்தீங்களா? கீழ உள்ளது கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கேட்சிஸ் கேபிள். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு கேபிள். 10 கம்ப்யூட்டருக்கு 10 கேபிள்ல இருந்து போகும். யூபிஎஸ்க்கு இதுல இருந்தா கேபிள் இன்டர்நெட் கேபிள் போகும். ஆக மொத்தம் 11 கேபிள் வந்து இந்த டீலிங்ல இருந்து கேபிள் கீழே இறங்கும். இதுதான் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய மெத்தட். இந்த இது ஐபி கேமரா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஐபி கேமரா இதுக்கு வந்து இந்த மிராக்கியோட ஹைடெக் லேப்ல 11வது போர்ட் அப்படி இல்லைன்னா 12வது போர்ட் டைரக்டா மிராக்கில இருந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த இன்டர்நெட் போயிடும். பவர் சப்ளை அந்த கேபிள் வழியா போயிடும். இந்த கேபிள் எல்லாமே 10 கம்ப்யூட்டர் உள்ள கேபிளும் இது பாருங்க இந்த பிவிசி வழியா தான் இறங்கும். இது எல்லாமே வந்து 10 கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் கேபிள் வழியா நேரா கொண்டு வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு பின்பக்கமா ஒரு ஐஓ பாயிண்ட் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து ஐஓ பாயிண்ட். இந்த ஐஓ பாயிண்ட் அந்த வர டீலிங்ல இருந்து வர அந்த மேல இருந்து வர 900 ரேக்ல இருந்து வர கேபிள வந்து இந்த ஐஓ பாயிண்ட்ல கனெக்ட் உள்பக்கமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் ஒரு பேட்ச் கார்டு. இதுதான் பேட்ச் கார்டு. 2 பக்கமும் ஜாக் பண்ணிருப்பாங்க. பாருங்க 2 பக்கமும் ஜாக் பண்ணிருப்பாங்க. இதுதான் கேட்சிஸ் கேபிள்ல உள்ள பேட்ச் கார்டு. இது வந்து இந்த ஐஓ பாயிண்ட்ல இந்த பின் இருக்கு பாருங்க. இந்த ஜாக்ல இது மாதிரி ஒரு பிரஸ் பண்ற மாதிரி ஒரு பின் இருக்கும். இந்த பின்னை லைட்டா பிரஸ் பண்ணிட்டு ஐஓ பாயிண்ட்ல இந்த ஜாக் லைட்டா மேல பிரஸ் பண்ணிட்டு இப்படி வந்து ஐஓ பாயிண்ட்ல பின் பண்ணிட்டு சிபியோட பின்பக்கமா கனெக்ட் பண்ணணும். இப்ப நான் சிபியோ மேல எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்றது எப்படி சொல்லி தரேன். பாருங்க இது வந்து இந்த பவர் பாயிண்ட் கொடுக்க வேண்டிய பவர் சப்ளை. இதுதான் வந்து அந்த கேட்சிஸ் கேபிள். நான் அந்த ஐஓ பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி இதுல வந்து லாஸ்டா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த பின்னை பிரஸ் பண்ணிட்டு இந்த சிபிக்கு பின்னாடி இப்படி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண உடனே இதுல வந்து
லைட் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆனா அதுக்கு வந்து இன்டர்நெட் கேபிள் வந்துருச்சு. இன்டர்நெட் கிடைச்சதுன்னு அர்த்தம். இது பாருங்க, இதுல இருந்து ஒரு மவுஸுக்கு ஒரு கேபிள் போகுது. கீபோர்டு ஒரு கேபிள் போகுது. இது வந்து தான் ஸ்பில்டர் கார்டு. ஸ்பில்டர் ஹெட்போனுக்கு வந்தா ஸ்பில்டர் கார்டு. இது பாருங்க ஒரு பின் இருக்கும். ஒரே கேபிள வந்துட்டு ஒரு ஜாக் போட்டுட்டு 2 கேபிளா பிரிஞ்சு போகும். இது ஒரு ஹெட்போனுக்கு உண்டான கேபிள். இது வந்து இன்னொரு ஹெட்போனுக்கு உண்டான கேபிள். இது 2 ஹெட்போனுக்கும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வெப் கேமரா. கம்ப்யூட்டருக்கு ஒவ்வொரு மானிட்டருக்கு மேலேயும் இது மாதிரி ஒரு வெப் கேமரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உள்ள கேபிள் இதுல இருந்தா போகுது. சரியா? கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு. ஏதோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு. காமிங்க. அது டைப் பண்ணுங்க. நீ டைப் பண்ணு. இதான் லாகின். நீங்க ஒவ்வொரு 10 கம்ப்யூட்டருக்கு வந்து லாகின் பண்றது எப்படின்னு பாருங்க. இது முதல் கம்ப்யூட்டருக்கு இப்போ அதனோட யூசர் நேம். அது இது ஸ்மால் லெட்டர்ல கெல்ட்ரான் @123 ஒரு ஸ்மால் லெட்டர்ல. ஸ்மால் லெட்டர்ல கெல்ட்ரான் @1234 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். இதுல வந்துட்டு இந்த சிம்பிள் பாருங்க. இன்டர்நெட் இந்த கம்ப்யூட்டருக்கு சிபி இந்த கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் வந்துருச்சா இல்லையான்னு பாக்குறதா. இங்க ஒரு மாதிரி கிளவுட் மாதிரி இருக்கு பாருங்க. இதுல வந்து இந்த பூமி உருண்ட மாதிரி தெரிஞ்சதுன்னா அது இன்டர்நெட் வரல. ஆனா கேபிள் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க கனெக்ட் ஆயிருந்தது இன்டர்நெட் கிடைச்சதுன்னா இங்க வந்து இந்த மாதிரி சிம்பிள் வந்ததுன்னா கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த இதுல பாருங்க. இதுல போயிட்டு நீங்க குரோம்லயோ இல்ல அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லயோ நீங்க அந்த இன்டர்நெட் யூஸ் படி இந்த கம்ப்யூட்டர் நீங்க பயன்படுத்திக்கலாம். சரியா? இதுதான் வந்து ஹைடெக் லேபுடைய ஹைடெக் லேப நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிதான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ வந்து நீங்க ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து பவர் இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை வரல, இல்ல யூபிஎஸ்க்கு பவர் சப்ளை 10 கம்ப்யூட்டருமே வந்து ஆஃப்ல இருக்கு, எதுவுமே பவர் சப்ளை வரலன்னா நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டியது யூபிஎஸ் ஆன்ல இருக்கான்னு பார்க்கணும். யூபிஎஸ் ஆன்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்கும். இதுதான் வந்து யூபிஎஸ் ஆனா இருக்கா இல்லையான்னு தெரியல. டிஸ்பிளே 190 வோல்ட் இருக்கு. 230 வோல்ட் வரைக்கும் உங்க இதுல அந்த டிஸ்பிளே ஆகும். சரியா? இங்க ஆன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா கம்ப்யூட்டருக்கும் வருதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பவர் போயிடுச்சு, யூபிஎஸ் கரண்ட் இல்ல ஸ்கூல்ல அப்படின்னா இந்த பேட்டரி மூலமா போயிட்டு இருக்கோம் பவர் சப்ளை. இப்போ வந்து கரண்ட் போனோடனே இந்த யூபிஎஸ்ல ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அப்படி வந்துட்டே இருந்ததுன்னா கரண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுல வந்து பேட்டரியில வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பவர் போனா என்ன கண்டிஷன் நான் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து ஆன்ல இருக்கும். ஆன்ல இருக்கும்போது கரண்ட் போகும் உங்களுக்கு. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி வந்து சிம்பிள் கிடைக்கும் பாருங்க. இதுல பேட்டரி வழி கீழே வந்து B18 எழுதிருக்குங்களா? B18னா அது பேட்டரி வழியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பவர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ல சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த பேட்டரி வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்கும். அப்போ வந்து சார்ஜ் ஆகிறதுக்காக கொஞ்சம் சில டயத்துல வந்து பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பீப் சவுண்ட் போயிடும். இப்போ நான் உடனே ஆன் பண்ணிட்டு அதெல்லாம் சவுண்ட் வரல. இப்போ வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா 10 கம்ப்யூட்டருக்குமே பவர் சப்ளை வந்துருச்சு. இப்போ ஏதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை வரல அப்படின்னா என்ன பண்றது? இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளைக்கு வருது.
2வது கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை வரல அப்பனா இந்த பிளக்கை எடுத்துட்டு முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்ப மானிட்டர் ஒர்க் ஆகலன்னா இது ஒரு மானிட்டரோட பவர் சப்ளை. இதை எடுத்துட்டு எந்த கம்ப்யூட்டருடைய மானிட்டர் ஒர்க் ஆகலையோ 2வதோ 3வதோ எங்கே ஒர்க் ஆகலையோ அதை எடுத்துட்டு வந்து அந்த மானிட்டர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இதை ப்ளஸ் பண்ணிட்டு இந்த எங்க ஒர்க் ஆகுதோ அங்க போட்டு நீங்க ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போலதான் சிபியும் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பவர் சப்ளை வரலன்னா எங்க பவர்ல இருக்கோ அங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இங்க பவர் சப்ளை இருக்கிற இடத்துலயும் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அது வந்து மானிட்டர் ப்ராப்ளம். சிபிஐனா சிபிஐ ப்ராப்ளம். அசெட் வந்து ஒர்க் ஆகல, அது ஃபால்ட் ஆயிருக்கு, நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைடெக் லேப். இப்போ அடுத்து நம்ம ஸ்மார்ட் கிளாஸ்க்கு போகலாம். அங்க ஹைடெக் லேப்ல பாத்தீங்கன்னா பெரிய யூபிஎஸ், அது வந்து 5 kVன்னு சொல்லுவாங்க. 5 kV யூபிஎஸ். அங்க வந்து 14 பேட்டரி இருக்கு சொல்லியிருக்கிறோம். 14 பேட்டரி. ஆனா ஏஹெச் பாத்தீங்கன்னா 26 ஏஹெச். அது வந்து ஹைடெக் லேபுக்கு. இது ஸ்மார்ட் கிளாஸ்க்கு இந்த பவர் சப்ளை வந்து இபி மீட்டர்ல இருந்து இங்க கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற இது மாதிரி ஒரு பிளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது பக்கத்துல நியரஸ்ட் பிளக் பாயிண்ட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. நேரடி சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல எங்க பிளக் இருக்கோ அந்த பிளக்ல இருந்து எடுத்துருப்பாங்க. பாருங்க, இது இந்த ட்ரிபிள்சியோட இந்த ஹாலுடைய இது ஒரு பவர் சப்ளை. இதே போலதான் உங்க ஸ்மார்ட் கிளாஸ்லயும் இருக்கிற அந்த கிளாஸ் ரூம்ல இது மாதிரி ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும். அந்த பிளக் பாயிண்ட்ல இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. தெரியுதுங்களா? தெரியுதுங்க, கொஞ்சம் தம்ஸ் அப் கொடுங்க. இது வழியா வந்து சுவிட்ச் பாக்ஸ்ல இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இது எம்சிபி. இது பாத்தீங்கன்னா டபுள் போல் எம்சிபி. இதுல கொடுத்துட்டு இதை வந்து நேரம் எடுத்துட்டு வந்து இதோட அவுட்புட் எடுத்துட்டு வந்து இதுதான் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இது ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இதுல வந்து பவர் சப்ளை கொடுத்திருப்பாங்க. இதனுடைய அவுட்புட் எடுத்து வந்து யூபிஎஸ் உடைய பின் பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோடைய அவுட்புட் தான் இருக்கு பாருங்க. இதோட அவுட்புட் வந்து எடுத்துட்டு போயிட்டு நேரா இந்த பிளக் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பிளக் பாயிண்ட் டைரக்டா கொடுத்திருப்பாங்க. நேரா வந்து இந்த பிவிஎஸ் பைப் வழியா இந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே போல டீலிங்குக்கு அதே போல அந்த 900 கீழே வந்து அதே போல சுவிட்ச் கொடுத்திருப்பாங்க. அந்த பிளக் இதே ஹைடெக் லேப்ல இருக்கு. அதே போல தான் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ்ல ஒரு டிவி கொடுத்திருப்பாங்க. அப்புறம் ஒரே ஒரு சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த சிஸ்டத்துக்கு எப்படி பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு சிபிஐக்கு ஒரு மானிட்டருக்கு இது பாருங்க, அந்த மானிட்டருக்கு அதே போல ஹைடெக் லேப்ல இருக்க மானிட்டருக்கு ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கும். இதுதான் பவர் சப்ளை. இது வந்து ஒரு சிபிஐக்கு இந்த பெரிய டாப் இருக்கு பாருங்களேன், இது வந்து டிவிக்கு உண்டான பிளக் பாயிண்ட். இது பெருசா வந்து 15 ஆம்ஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து இந்த டவர் ஸ்பீக்கர். இந்த டவர் ஸ்பீக்கருக்கு உண்டான பவர் சப்ளை தான் இந்த 2 பின். இதுக்கு உண்டான வந்து மைக் இதோட செட்டா வந்திருக்கும். இதுக்கு ரிமோட்டும் வந்திருக்கும். சரியா? இப்ப டிவி ஆன் பண்றது, பவர் சப்ளை வந்தோடனே டிவி ஆன் பண்றது இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற இந்த பட்டன் தான். அதே போலதான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல இருக்கிற அந்த சிபியூ ஆன் பண்றது இதே அதே அதே பொசிஷன் தான். இந்த சென்டர்ல இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆயிடுச்சு. எப்ப புரியும்? இது பாருங்க, இந்த மானிட்டர் ஆன் ஆகல. இது பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா சார் அதில் கனெக்ட் ஆயிருக்கு. அதில் கனெக்ட் ஆயிருக்கு.
இதே இந்த ஃப்ரண்ட்ல இருக்க பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா வந்துடும். அப்படி இல்ல பின்பக்கத்துல இருக்க பட்டன் நீங்க ஆன் பண்ணாலும் நீங்க இந்த மானிட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிவிக்கு வந்து இன்டர்நெட் சப்ளை எப்படி போகுது அப்படின்னா, டிவிக்கு வந்து அந்த நம்மளுடைய மிராக்கியுடைய வைஃபைல தான் கனெக்ட் பண்ணணும். அந்த பிஎஸ்என்எல் உடைய மோடத்தோடைய வைஃபை கனெக்ட் பண்ணக்கூடாது. நம்முடைய ரூட்டருடைய சிஸ்கோ ரூட்டருடைய மிராக்கியோடைய வைஃபையோடைய வைஃபை தான் கனெக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து இதுல ஆன் பண்ண உடனே நம்ம ட்ரிபிள் சிக்கு வந்து ரீச் ஆகும். இல்ல இது வந்து கேபிள் மூலமா குடுக்கலாமா? அப்படின்னா கேபிள் மூலம் குடுக்கலாம். ஆனா வந்து நம்ம குடுக்கல. மல்டி லேபுக்கு மட்டும் தான் மல்டி 1க்கு மேற்பட்ட லேப்ல மட்டும் தான் கேபிள் குடுத்திருப்பாங்க. குடுக்க சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆ அந்த மாரி ஸ்கூல்ல மட்டும் தான் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க மிராக்கியோட வைஃபைல தான் இதுல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல தான் சிபிக்கு வந்து இது இன்டர்நெட் கிடைக்குதுன்னா கேபிள் மூலமா இருக்காங்க. அதே ஐஓ பாயிண்ட் அதே ஐஓ பாயிண்ட் மூலம் தான் இந்த இது குடுத்திருப்போம். இதுல இருந்து நேரா ஒரு பேட்ச் கார்டு போட்டு இங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இன்டர்நெட் வர்றதுக்காக. இதே யூசர் நேம் எப்படி அதுக்கு இதுக்கு எப்படி நம்ம யூசர் நேம் போறதுன்னா, அதே ஸ்கூலோட யுடிசி கோடு _ SB01 போட்டுட்டு அதோட நீங்க லாகின் குடுத்தீங்கன்னா, அந்த யூசர் நேம் ஆன் பண்ண உடனே நீங்க நம்ம ட்ரிபிள் சில ரீச் ஆயிரும். அப்பதான் வந்து ஆன் பண்ண வரும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு இதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது? இதுல பவர் சப்ளை இருக்கா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அதே போல தான் நீங்க இந்த பவர் இருக்கும்போது நீங்க ஆன் பண்ணிக்கலாம். பக்கத்துல இருக்கிற ஏதாவது பிளக் பாயிண்ட் இருந்ததுன்னா, இந்த சிபி எடுத்துட்டு போட்டுட்டு சிபி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி மானிட்டரை போட்டு செக் பண்ணிக்கலாம். ஆனா டிவி வந்து 15 ஆம்ஸ் இருக்கும். 15 ஆம்ஸ்க்கு வேற பெரிய பிளக் டாப் இருக்கிறதுனால பார்க்க முடியாது. நீங்க வந்து பவர் சப்ளை இருக்கா பார்க்க முடியாது. அதனால வந்து நீங்க ஒர்க் ஆகாத பவர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பவர் வந்ததுன்னா எல்லாமே ஆன் இருக்கு. இது மட்டும் ஒர்க் ஆகலைன்னா டிவி தான் ஃபால்ட். நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். கிட்டக்கே இருந்தா இந்த கேபிள் இருக்கு இல்லையா? இந்த கேபிள் எடுத்து அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணணும். சிபியோட கேபிள் எடுத்து அதுல கனெக்ட் பண்ணி செக் பண்ணிப்போம். இந்த கேபிள் இருக்காது. இப்போ வந்து பாருங்க, இப்போ டிவி உங்களுக்கு ஆன் ஆகல. இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து இதுக்கு எல்லாமே வந்து சிபிக்கு பவர் சப்ளை கிடைக்குது, ஸ்பீக்கருக்கு கிடைக்குது, மானிட்டர் கிடைக்குது. ஆனா டிவி மட்டும் ஆன் ஆகல. அப்படின்னா வந்து 15 ஆம்ஸ் ஸ்டாப் ஆச்சு இதுக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து 15 ஆம்ஸ் ஸ்டாப். இது வந்து இங்க மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. இதுக்கு பவர் சப்ளை வருதா இல்லையான்னு எப்படி பாக்குறது? இது பெரிய டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன மெத்தட் இருக்கு பாருங்க. இந்த சிபிக்கு பின்னாடி இருக்கு பாருங்களா, இந்த பவர் சப்ளை இதை எடுத்துட்டு சைட்ல பாத்தீங்கன்னா, இதுல வந்து இந்த பவர் சப்ளை இங்க வந்து குடுக்குற மாதிரி பின் இருக்குது. இதை எடுத்துட்டு நீங்க சைட்ல எடுத்து நீங்க போட்டுட்டு நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா தெரியும். சைடுல தெரியுது பாருங்களா, இதே கேபிள் தான். இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா பவர் இருக்குல்ல தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இதையும் போட்டு நீங்க ஆன் ஆகல அப்படின்னா, நீங்க டிவி வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியரா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிடலாம். நீங்க எடுத்த உடனே எல்லாமே வந்து நீங்க டப்பு டப்புன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது. எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராப்பரா வந்து நீங்க ஷட் டவுன் தான் பண்ணணும். ஷட் டவுன் பண்றது எப்படி அப்படின்றத வந்து இந்த டிஸ்பிளேலயே காமிக்கிறேன் பாருங்க. இதுலயே வந்து அதுல வந்து ஷட் டவுன் காமிக்கும். அதுல கன்ஃபார்ம் கேட்கும்போது நீங்க பவர் ஷட் டவுன் பிரஸ் பண்ணீங்கன்னா, இது ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். சரி, இப்போ வந்து ரெகுலரா வந்து எதெல்லாம் வந்து ஆன்ல இருக்கணும்? எதெல்லாம் வந்து ஸ்கூல் எல்லாம் சொல்லிக் குடுத்தாச்சு. எதெல்லாம் வந்து ஆன்ல இருக்கணும்? எப்ப எதை வந்து ஆஃப் பண்ணி போகணும்? எது ஆன்ல இருக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த யூஸ் பண்ற அந்த கம்ப்யூட்டரு, இந்த டிவி எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு இந்த கீழ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரணும். இங்க பாருங்க தெரியுதுங்களா? இத டிவி ஷட் டவுன் பண்ணணும், கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பீக்கர் எப்படி ஷட் டவுன் பண்றதெல்லாம் கேட்காதீங்க. அது அந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஷட் டவுன் கிடையாது. ஒன்லி ஸ்விட்ச் ஆஃப் தான். இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஷட் டவுன் இருக்கு. இந்த டிவிக்கு வந்து ஷட் டவுன் இருக்கு.
பாருங்க பிரஸ் பண்ற பாருங்க. இது மாதிரி லாங் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இது பாருங்க ஷட் வருதுல பட்டனு. இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்து ஷட் ஆகும். அப்படி இல்ல உடனே ஷட் பண்ணாங்க பிரஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கேட்கும். நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஷட் ஆகிக்கிறோம். இதான் ப்ரொசீஜர். இதுக்கு அப்புறம் வந்து நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சரியா? கம்ப்யூட்டர்ல அதே போல தான் ஷட் பண்ணிட்டு நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சரி, சாயங்காலம் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது எதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதை ஷட் பண்ணணும், கம்ப்யூட்டர் ஷட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சுவிட்சை மட்டும் பாருங்க, இதெல்லாம் ஆஃப் பண்ணணும். ஷட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. எதெல்லாம் வந்து ஆன்ல இருக்கணும்? இந்த எம்சிபி வந்து எப்பயுமே ஆன்ல இருக்கணும். எப்பயுமே ஆன்ல தான் இருக்கணும். ஆஃப் பண்ணவே கூடாது. இது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து யூபிஎஸ் கூட்டினால பவர் சப்ளை எப்பயுமே ஆன்ல இருக்கணும். இது ஆன்ல இருந்தா மட்டும்தான் யூபிஎஸ் ஆன்ல இருக்கும். யூபிஎஸ் ஆன்ல இருந்தா தான் இந்த பேட்டரி இருக்குல்ல, இந்த யூபிஎஸ் கீழே இருக்கிற 3 பேட்டரி இருக்கு இல்லையா, இது சார்ஜ்லயே இருக்கும். அப்பதான் வந்து ஃபெயிலியர் ஆகாது. நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும். எப்பயுமே சார்ஜ்லயே இருக்கும். இது வந்து அதனால இந்த எம்சிபி எப்பயுமே ஆன்ல இருக்கணும். இது எல்லாமே ஆன்ல இருந்தா மட்டும்தான். இங்க பாருங்க, இந்த பிளக் போய் நேரா போயிட்டு இங்க போயிருக்கு பாத்தீங்களா? இங்க போன இந்த கேமரா அந்த மேல டீலிங்ல சுவிட்ச் ஆன்ல இருக்கும். அந்த மிரர்க்கு ஆன்ல இருக்கும். நெட் எப்பவுமே இருக்கும். அந்த ஐபி கேமரா ஒர்க்ல இருக்கும். யாராவது திருடங்க வந்தா கூட சேனல் உடைக்கிறாங்கன்னா கூட இந்த ஐபி கேமரா வழியா பாத்துக்கலாம். இந்த ஐபி கேமரா எப்பயுமே ஆன்ல இருக்கணும்னா இந்த யூபிஎஸ் எப்பயுமே ஆன்ல இருக்கணும். யூபிஎஸ் எப்பயுமே ஆன்ல இருக்கணும்னா இந்த எம்சிபி ஆன்ல இருக்கணும். இது எப்பயுமே ஆஃப் பண்ணக்கூடாது. சரி நேரம் லீவ் வருது, இதை போய் ஆஃப் பண்ணி போலாமா, 2 நாள் லீவ் வருது அப்படின்னா கூட அப்பயும் ஆன்ல தான் இருக்கணும். ஸ்கூல்ல வந்து ஹாலிடே விடுறாங்க அப்ப கூட ஆன்ல தான் இருக்கணும். எப்பயுமே வந்து இந்த எம்சிபி ஆன்ல தான் இருக்கணும். இந்த விஷயத்த ஹச்எம்ட்ட நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கூலுடைய ஹச்எம்ட்ட நோடல் டீச்சர்ட்ட சொல்லுங்க. இது எப்பயுமே ஆன்ல தான் இருக்கணும். அப்பதாங்க இது ஆன்ல இருக்கணும். இந்த யூபிஎஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். அப்ப யூபிஎஸ் ஆன்ல இருந்தா தான் கேமரா ஒர்க் ஆகும். கேமரா இருந்தா தான் நமக்கு சேஃப்டி. எல்லாமே பாத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க. இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு உண்டான செட்டப். இதே ஹைடெக் லேப்லயும் வந்து எதை வந்து ஆஃப் பண்ணக்கூடாதுன்னா அதே போலதான் ஹைடெக் லேப்லயும் இதே மாதிரி எம்சிபி வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. ஆன்லயே இருக்கணும். எப்பயுமே இந்த 900 போற அந்த பொருள் எல்லாமே ஆன்லயே இருக்கணும். இது வந்து சாயங்காலம் போகும்போதும் ஆன்ல தான் இருக்கணும். அந்த 10 கம்ப்யூட்டரையும் நீங்க நான் சொன்னது மாதிரி ஷட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அதனால எதுவும் வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்களால வேஸ்ட் பண்ண முடியாது. ஏதாவது சேட்ல பண்ணுங்க. சேட்ல ஏதாவது டவுட் இருந்தா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க அந்த சாட் பண்ணலாம். சேட் ஆப்ஷன் இல்ல சார். அது இல்லையா? ஸ்மார்ட் போர்டு டிக்கெட் ரைஸ் பண்றது. HDMI கேபிளுக்கு போட்டுருக்காங்க சார் பாருங்க. நிறைய வருது. என்ன போடுறாங்க? ப்ரொஜெக்டருக்கு வந்து எப்படி இன்டர்நெட் வருதுன்னு கேக்குறீங்களா? யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. இன்டர்நெட்லாம் ப்ரொஜெக்டர் கிடையாது. ப்ரொஜெக்டருக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு சிபியூல இருந்து நேரா வந்து அந்த ப்ரொஜெக்டரோட HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க ஆன் பண்ணிட்டு அதுலயே நீங்க வியூ பண்ணிக்கலாம். நிறைய பேர் ப்ரொஜெக்டர் பத்தி கேக்குறீங்க. அது ஒரு HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த HDMI கேபிள் வழியா அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிக்கலாம். ரிமோட் மூலமாவே நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சிஸ்டம்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மானிட்டர்ல டிக்கெட் ரைஸ் பண்றத ஒருத்தர் கேக்குறீங்க. டிக்கெட் ரைஸ் பண்றது நீங்க அந்த போர்ட்டல்ல நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய ஏஐ நம்பரை போட்டு நீங்க அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஒரு அசெட்டுக்கு ஒண்ணு தான் பண்ணணும். ஒரு ஹைடெக் லேப்ல 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா நீங்க 10 கம்ப்யூட்டர்ல வந்து 10 கம்ப்யூட்டருமே ஃபெயிலியர் ஆகாது. ஒரு கம்ப்யூட்டர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் செலக்ட் பண்ணி சிபியூவா இல்ல மானிட்டரா அப்படின்னு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. ஒரே டிக்கெட்ல 2, 3 அசெட்ட போட்டுறாதீங்க. ஒரே டிக்கெட்ல எனக்கு ஸ்பீக்கர் வைக்காகல
மானிட்டர் ஒர்க் ஆகல, சிபியூ ஒர்க் ஆகலன்னு போடக்கூடாது. ஒரு டிக்கெட்ல வந்து ஒரு அசெட். ஸ்பீக்கர் உட்காரனா தனி டிக்கெட்டு, மானிட்டர் ஒர்க் ஆகலனா தனி டிக்கெட்டு, சிபியூ ஒர்க் ஆகலனா தனி டிக்கெட்டு. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தனித்தனி அசெட்டுக்கு தனித்தனி டிக்கெட்டு. கேமரா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஐபி கேமரா ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்குறீங்க. ஐபி கேமராவுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நீங்க ஸ்மார்ட் கிளாஸ பொறுத்தவரை இன்ஜினியர் பார்த்துக்குவாங்க. ஹைடெக் லேப்ல மட்டும் நீங்க உங்களுக்கு பார்க்கணும். அதுல வந்து நீங்க அந்த உங்களுக்கு அந்த லாகின் ஐடி குடுத்திருக்கு இல்லையா? அதுல ஐபி கேமரா வந்து ஒர்க் லாகின் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதுல்ல நீங்க அது மூலமா நீங்க பார்த்துக்கலாம். சின்ன ஒத்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு லைட் எரியும் அந்த ஐபி கேமராவுல. அப்பதான் அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்க முடியும். இல்லன்னா நீ லாகின் பண்ணி தான் பார்க்க முடியும். டிவி போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கான்றது ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணுது. இந்த பிஓடியில் நம்ம புத்தகம் பண்ணிருக்கலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் கிளாஸுக்கு வந்து போர்ட் நம்பர் 3 அதில் தான் பிஓஇ வந்து போர்ட் ஒர்க் ஆகும். நார்மலில் வந்து ஒர்க் ஆகாது. அந்த டைப்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஐபி கேமரா தானே? 5 போர்ட். இது ஸ்மார்ட் கிளாஸ். யூபிஎஸ்ல நீங்க வந்து பீப் சவுண்ட் வருதுன்னு நிறைய பேர் பீப் சவுண்ட் வருது நீங்க டிக்கெட் ரைஸ் பண்றீங்க. ஜஸ்ட் நீங்க அதை டிஸ்பிளேல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அந்த டிஸ்பிளேல ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. எதனால அப்படின்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜ்னா 240க்கு மேல இருந்துச்சுன்னா அது ஹை வோல்டேஜ், 170க்கு கீழே இருந்தா லோ வோல்டேஜ். இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது பேட்டரி மோடுக்கு போயிடும். அப்ப உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்க வந்து உடனே இப்போ கண்டினியூஸ் பீப் சவுண்ட் நிறைய பேர் டிக்கெட் போடுறீங்க. அவங்க ஏவிஓ இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு இது வந்து ஸ்கூல் சைட்ல இபி இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இதை நீங்க செக் பண்ணீங்க. இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா அங்கே ஸ்கூல்ல ஹெச்எம் சொல்லி அந்த இஷ்யூ ஃபிளக்சுவேஷன் இஷ்யூவை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லி இபிக்கு லெட்டர் கொடுக்க சொல்லி சொல்லிருங்க. அப்புறம் அந்த ப்ரொஜெக்டர்ல யாருக்காவது அந்த டிஸ்பிளே வரல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் பட்டனும் பியூ இருக்கும். அது ரெண்டையும் நீங்க ஒட்டுக்கா நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் அண்ட் எக்ஸ்டெண்ட் 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெண்டையும் மாத்தி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஏதோ ஒரு இது உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிபியூ ஒரு தடவை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. டெல் அகைன் சார் சொல்லுங்க. இப்ப டெல் அகைன் சார் யூபிஎஸ் பத்தி கேக்குறீங்களா? அப்புறம் வந்து எஸ் சார் தான் கேக்குறேன். சொல்லுங்க. இப்ப யூபிஎஸ்ல கண்டினியூஸ் பீப் சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. யூபிஎஸ்ல உங்களுக்கு கண்டினியூஸ் பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த யூபிஎஸோட டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நார்மல் வோல்டேஜ் வந்து 170 to 240 இருந்துச்சுன்னா நார்மல் வோல்டேஜ். எபோவ் 240க்கு மேல போச்சுன்னா ஹை வோல்டேஜ், பிலோ 170க்கு கீழே இருந்தா லோ வோல்டேஜ். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பேட்டரி மோடுக்கு போயிடும். பேட்டரியில இருந்து உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அதுக்காக நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்களாவே அதை பார்த்தலாம். அந்த பேனல்ல பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் உடைய பேனல்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன இன்புட் வோல்டேஜ் இருக்கு. இன்கேஸ் லோ வோல்டேஜ் இருந்துச்சு, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் எது இருந்துச்சுனாலும் நீங்க அதை ஹெச்எம் சொல்லி இபில ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்க சொல்லுங்க. அதை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த மல்டி லேப் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஹைடெக் லேப்ல வந்து மல்டி லேப் இருக்கு. 1க்கு மேற்பட்ட லேப் இருக்கு. 9 லேப் வரைக்கும் இருக்கு ஹைடெக் லேப்ல. அதுக்கு வந்து தனித்தனியா வந்து நீங்க இன்டர்நெட் குடுத்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு இன்டர்நெட் தான் எடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்கூல்ல ஒரு இன்டர்நெட் குடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்நெட் தான் ஃபர்ஸ்ட் ஹைடெக் லேப் குடுத்துருப்பாங்க. 2வது ஹைடெக் லேப்ன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. இப்போ ஒரே இன்டர்நெட்ட வச்சு அந்த 9 ஹைடெக் லேப்க்கு நீங்க எப்படி குடுக்குறது அப்படின்னா, நீங்க நம்முடைய ஆ ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ஏதாவது ஒரு ஹைடெக் லேப்ல நீங்க நம்முடைய மிராக்கிள குடுத்துருப்பீங்க. அதனுடைய 11வது போர்ட்லயும், 12வது போர்ட்லயும் ஐபி கேமரா கனெக்ட் ஆயிருக்கும். அதே வந்து ஹைடெக் லேப்ல இருக்கிற 2வது போர்ட்ல இருந்து 3வது போர்ட்ல இருந்து நீங்க வந்து நம்ம டீலிங்க் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு டீலிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது மிராக்கிள்ல ஒரு 2, 3 போர்ட் ஃப்ரீயா இருக்கும். அந்த 2வது 3வது 4வது போர்ட்டோ இல்ல 5வது போர்ட்லோ வந்து ஏதேனும் ஒரு கேபிள் எடுத்துட்டு போய் இன்டர்நெட் கேபிள் எடுத்துட்டு போயிட்டு 2வது லேப்ல இருக்கிற அந்த மிராக்கிள்ல போய் கனெக்ட் பண்ணணும். அதே போல தான் வந்து 2வது லேப்ல இருந்து மிராக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கேபிள் எடுத்துட்டு போயிட்டு 3வது லேப்ல கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி லூப்பிங் பண்ணா மட்டும் தான் எல்லாத்துக்கும் வந்து அந்த இன்டர்நெட் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஹைடெக் லேபுக்கு. இதே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல 17 ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். 17 ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு. ஆனா அந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு இன்டர்நெட் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு எப்படி வந்து இன்டர்நெட் வசதி குடுக்குறது? எல்லாமே எப்படி குடுக்குறதுன்னா, அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரே ஒரு மிராக்கி தான் குடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு மிராக்கி தான் ஸ்மார்ட் கிளாஸ்ல குடுத்திருப்பாங்க.
ஒரு ஸ்கூலுக்கு. இப்ப 17 லேபுக்கு ஒரு மிராக்கி வச்சு எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா, ஒரு இன்டர்நெட்ட வந்து அந்த ஃபர்ஸ்ட் எங்க மிராக்கி வச்சிருக்காங்களோ, அது மெயின் கிளாஸ் ரூமா ஸ்மார்ட் கிளாஸ கன்சிடர் பண்ணிட்டு, அதுல இன்டர்நெட் குடுங்க. குடுத்ததுக்கு அப்புறமா டீலிங்க் இருக்கு இல்லையா? அந்த 8 போர்ட் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? டீலிங்க். அதுல இருக்கிற ஸ்பேர்ல இருந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் எடுத்துட்டு வந்து 2வது லேபிள்ல இருக்கிற டீலிங்க்ல குடுக்கணும். அதே போல டீலிங்க்ல இருக்கிற அதே மாரி 2வது லேபிள்ல இருக்கிற டீலிங்க்ல இருந்து ஒரு அந்த இன்டர்நெட் கேபிள், கேட்சிஸ் கேபிள் எடுத்துட்டு வந்து, நெட்வொர்க் கேபிள் எடுத்துட்டு வந்து 3வது லேபிள்ல இருக்கிற டீலிங்க்ல குடுக்கணும். இந்த மாரி லூப்பிங் பண்ணிட்டே போயிட்டு 17 லேபுக்கு கனெக்ட் பண்ணணும். இந்த கேபிள்லாம் எப்படிங்க நாங்க கனெக்ட் பண்றது? எப்படி யாருடைய காஸ்ட் அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இங்க ஸ்டேட்ல இருந்து. அந்த ஸ்கோப் எல்லாமே வந்து ஸ்கூலுடைய காஸ்ட்ல தான் பண்ணணும். சில ஸ்கூல்ல வந்து ஈரோடு, அது மாரி மதுரை, திருப்பூர் இந்த மாரி ஸ்கூல்லலாம் வந்து நீங்க அந்த எஸ்ஓஎஸ் ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டீங்க. ஆனா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்கூல்லலாம் வந்து இந்த மாரி பண்ணல. நீங்க அத சொல்லுங்க ஹெச்எம்ட்ட. இந்த மாரி ஒரு 17 கிளாஸ் ரூம் இருக்கும். ஸ்மார்ட் கிளாஸ். இல்ல 10 இருக்கும், 9 இருக்கும். இது மாரி 1க்கு மேற்பட்ட இருக்கிற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்லலாம் முதல்ல எங்க மிராக்கி குடுத்துருக்காங்களோ, அங்க வந்து ஒரு மெயின் அந்த அந்த கிளாஸ் ரூம மெயின் கிளாஸ் ரூமா ஸ்மார்ட் கிளாஸ கன்சிடர் பண்ணிட்டு, அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற 2வது கிளாஸ் ரூமுக்கு ஒரு இன்டர்நெட் கேபிள் மூலமா, கேட்சிஸ் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி 2வது லேப்க்கு கனெக்ட் பண்ணணும். இவங்க இது கனெக்ட் பண்ணா தான் இன்டர்நெட்டே வந்து கிடைக்கும் 2வது லேபுக்கு. சரி, இப்ப வந்து மல்டி கிளாஸ் ரூம்ல இப்ப வந்து 17 லேப் இருக்கு. இல்ல ஒரு 12 லேப் இருக்கு, 10 லேப் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 5 லேப் வந்து ஒரு காம்பவுண்டுல ஒரு பில்டிங்ல இருக்கு. அடுத்த 5 லேப் வந்து இன்னொரு பக்கத்து பில்டிங்ல இருக்கு. அதுக்கு எப்படிங்க இன்டர்நெட் கேபிள் வந்து லூப்பிங் பண்றது? ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து 2வது இன்டர்நெட்ட ஸ்கூல்ல இருந்து வாங்குறாங்களான்னு கேளுங்க. அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா, 2வது லேபுக்கு வந்து ஒரு மிராக்கி அடிஷனலா அங்கிருந்து ஸ்டிபில்ஸ் வந்து குடுப்போம். ஏற்கனவே குடுத்துருக்கோம். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருக்கிறோம். அது மாரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருக்கிறோம். இது மாரி வந்து வேற வேற ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கும். ஒரே யுடிசி கோடு தான். ஆனா 17 லேப் இருக்கு. 5 லேப் வந்து ஒரு மெயின் பில்டிங்ல இருக்கு. இன்னொரு 5 லேப் வந்து வேற ஒரு பில்டிங்ல இருக்கு. இன்டர்நெட் கேபிள் இன்னும் லூப் பண்ண முடியாது. அதனால அடிஷனலா வந்து கேபிள் வந்து வாங்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இந்த மாரி ஒரு அடிஷனலா இன்டர்நெட் வாங்கிட்டு, அங்க வந்து ஒரு மிராக்கி அடிஷனலா குடுத்து, அது வந்து செப்பரேட்டா 2வது மிராக்கி லைவ் குடுக்கலாம். அதேபோல வந்து ஃபர்ஸ்ட் லேப்ல இருக்கிறது லைவ் குடுக்க சென்னையோட ரீச் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா லோக்கல் இன்ஜினியர கேளுங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த சிங்கிள் வயர்ன்னு ஏதோ கேட்டிருக்கீங்க. சிங்கிள் வயர்லாம் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி குடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நாங்க இன்ஜினியர் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அந்த அதெல்லாம் சரி பண்ணிருவாங்க. ஏற்கனவே கடலூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. திண்டுக்கல்லயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடிஷனலா இருந்ததுன்னா குடுங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் வயர்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்குறோம். இப்ப வந்து நீங்க ஆ யுபிஎஸ்க்கு வந்து இப்ப வந்து ஒர்க் ஆகல. சடனா வந்து ஒர்க் ஆகல. இப்ப வந்து எப்படிங்க அத வந்து பைபாஸ் பண்றது? ஹைடெக் லேப்ல எப்படி பைபாஸ் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ணி குடுக்குறது? இப்ப வந்து திடீர்னு வந்து இங்கருந்து சென்னையிலருந்து ஸ்டேட் போர்ட்ல இருந்து இமிடியேட்டா ஒரு அசஸ்மென்ட் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அங்க பார்த்தா யுபிஎஸ் ஒர்க் ஆகல. ஏன்னா இன்னைக்கு யுபிஎஸ் இன்னைக்கு ஒரு சடன் நேத்து வரைக்கும் ஒர்க் ஆச்சு. இன்னைக்கு ஒர்க் ஆகல. என்ன பண்றது? அத வந்து பவர் சப்ளை எப்படி குடுக்குறது ஹைடெக் லேப்ல? யுபிஎஸ்ஸ பைபாஸ் பண்ணிட்டு எல்லாம் 10 கம்ப்யூட்டர் எப்படி குடுக்குறது? ஆனா இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சடனா நேத்து ஒர்க் ஆகுற யுபிஎஸ் இன்னைக்கு ஒர்க் ஆகலையே என்ன பண்றது? அத வந்து அசஸ்மென்ட் குடுத்தாகணுமே பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்க்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுல வந்து அந்த யுபிஎஸ்ல ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா? பின்பக்கமா, அத வந்து ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்றத, அத எடுத்து டைரக்ட்டா பிளக்ல குடுக்கணும். செக் பண்ணுங்க. அதுல வந்து இந்த பட்டன் வசதிலாம் கிடையாது. அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பைபாஸ போடுறதுக்கு. அதுல வந்து ஹைடெக்ல கிடையாது. ஆனா, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல வந்து பைபாஸ் பண்றதுக்கு வசதி இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து அந்த பைபாஸ் மோட்ல கொண்டு வரது எப்படி? அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். ஸ்மார்ட் கிளாஸ்லயும் வந்து நீங்க திடீர்னு வந்து அங்க சொல்லிக் குடுக்கணும். ஸ்மார்ட் கிளாஸ் ஆன் பண்ணணும். ஆனா நேத்து வரைக்கும் யுபிஎஸ் ஒர்க் ஆச்சு. இன்னைக்கு சடனா ஒர்க் ஆகல. ஆனா அசஸ்மென்ட் டெஸ்ட் அங்க ஆன் பண்ண சொல்றாங்களே. எப்படி ஆன் பண்றது? ஆனா யுபிஎஸ் ஒர்க் ஆகலையே. அத வந்து பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த யுபிஎஸ் 1 கேவி யுபிஎஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் யுபிஎஸ்க்கு பின்பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு. இப்போ உங்களுக்கு வாங்க அந்த வீடியோல காமிக்கிறேன். யாருமே பாக்கலையே.
போட்டிருக்கீங்களா எனக்கு கனெக்ட் பண்ணிங்களா? தெரியுதா? வரலையா? இங்க பாருங்க. தெரியுதா? தெரியுதா? வருதாங்க ஒரு கூப்பிடு. எல்லாரும் வெளியே வந்துட்டீங்களா? சரி இங்க பாருங்க. ம். வீடியோல தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சதா தம்ஸ் அப் கொடுங்க. ரைட். இப்போ பாருங்க இதுதான் வந்து பவர் சப்ளை. இது எல்லா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்லயும் இந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க இதுதான் பவர் சப்ளை. இப்போ வந்து இது வந்து எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருடைய சப்ளை. இது ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருடைய பின்பக்கத்துல இங்க பாருங்க ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு பாருங்க டாப். இதுதான் வந்து யூபிஎஸ் இதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு யூபிஎஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ வந்து பாருங்க பின்னாடி ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? யூபிஎஸ் பைபாஸ்ன்னு தெரியுதுங்களா? இந்த யூபிஎஸ் இருக்கு. இந்த பட்டனை இப்படி பிரஸ் பண்ணினா போதும். இது வந்து பைபாஸ். ஏதாவது யூபிஎஸ் இந்த ஐசோலேஷன் ஒர்க் ஆகல, இல்ல இந்த யூபிஎஸ் ஒர்க் ஆகலன்னா, இத வந்து டைரக்ட்டா இந்த பைபாஸ்ல இருந்து இந்த யூபிஎஸ்ல இருந்து இப்படி பட்டன தட்டி விட்டீங்கன்னா, பைபாஸ் மோடு ஆட்டோமேட்டிக்கா வந்து பவர் சப்ளை டிவிக்கு எல்லாம் போகும், கம்ப்யூட்டருக்கு போகும், ஸ்பீக்கருக்கு போகும். இத யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்க ஆன் பண்ணிட்டு திருப்பி வந்து நீங்க பவர் சப்ளை இப்பயும் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க பாருங்க. இத ஆஃப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸ்மார்ட் கிளாஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். வந்துச்சா? ஓகே. இங்க பாருங்க இந்த இருக்கிற பிளக் பாயிண்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த யூபிஎஸ்ல இருக்கிற பவர் சப்ளை வந்து நேரா வந்து பாருங்க பிளக்ல கொடுத்தாச்சா? இது முன்னாடி எங்க இருந்தா இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. இப்ப எடுத்து டேரக்டா கொடுத்து ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டா இது பவர் சப்ளை யூபிஎஸ் பைபாஸ் வழியா அங்க போயிடும். அப்படின்னா கூட இப்படி பண்ணலாம். பைபாஸ் பண்ணலாம். இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆனா கூட இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க பவர் சப்ளை போயிடும். இதுதான் பைபாஸ் மோடு. இப்ப திருப்பி நான் ரிவர்ஸ் கொண்டு வர பாருங்க. எப்பவுமே எது பண்ணாலும் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் யூபிஎஸ் உள்ளது. இது ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பின்பக்கமா வந்து பிளக் பண்ணிடுறீங்க. இது ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தபடியா பழையபடியா கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து ஆன் மோடு யூபிஎஸ் வந்துட்டு இதை திருப்பி ஆன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நம்ம கால் பண்ணுங்க. ஏதாவது ஒர்க் ஆகல சிபியூ மற்றும் ஹெல்ப் டெஸ்க் கூப்பிடுங்க. ஹெல்ப் டெஸ்க் நம்பர் நீங்க நீங்க டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது அப்படியே ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு போகும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு வந்து
ஃபீல்ட் இன்ஜினியர். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல 2 இன்ஜினியர் இருக்காங்க. அந்த இன்ஜினியருக்கு நீங்க கால் பண்ணி சப்போர்ட் கேளுங்க, என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகேங்களா? கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரிபிள் சிக்கு நீங்க கால் பண்ணி சொன்னா அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிப்பாங்க. டிக்கெட் ரைஸ் பண்ண டிக்கெட்டிங் டூல்ல டிக்கெட் ரைஸ் பண்ணது ஆல்ரெடி எஸ்ஓபி சொல்லியிருக்கோம். அதை நான் ஃபார்வர்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்க டிக்கெட்டிங் டூல்ல நீங்க இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க ஹெல்ப் டெஸ்க்குக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எக்ஸாக்ட் இஷ்யூ என்னன்னு தெரிஞ்சு நீங்க ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணுங்க. அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது பிசிக்கல் டேமேஜுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணாதீங்க. ரேட் பட்டனுக்குலாம் டிக்கெட் ரைஸ் பண்ணாதீங்க. இதோட நம்ம அந்த ட்ரைனிங் முடிச்சுக்கலாம். இதுல அட்டன் பண்ணாதவங்க திரும்ப இன்னைக்கே 3 மணிக்கு திருப்பி இதே மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கு. தயவு செய்து வந்து அவங்கள அட்டன் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு வந்து சரியா கேட்கல, அட்டன் பண்ண முடியலனா கூட நீங்க இன்னைக்கு 3:00 நீங்க திரும்ப அட்டன் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப ட்ரைனிங் அட்டன் பண்றதுனால நம்ம நிறைய கத்துக்கலாம். அல்டிமேட்டா வந்து நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய கொடுத்த அந்த அசர்ட் எல்லாம் வந்து பயனுள்ளதா வந்து மாணவர்களுக்கு போய் சேரணும். அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.